சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்ப தமிழ் என் தம்பி தானே ஆண்டி. பூர்ணிச்சித்து இதெல்லாம் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன அனாதைன்னு திட்டுறாங்க ஆண்டி. நீங்க பாரு, அவங்க திட்டினா திட்டிட்டு போறாங்கடா செல்லோ. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நானும் ஒரு அனாதை தான். எனக்கு யாருமே இல்ல. அப்பா அம்மா இல்ல. ஹாஸ்டல்ல தான் வளர்ந்த. உன் விஷயம் எனக்கு புரியுதுடா. யாராவது ஏதாவது சொன்னா கண்டுக்காம விட்டுரு. தெரியாம சொல்றாங்கன்னு நினைச்சுக்கோ. அப்படியா ஆண்டி? உங்களுக்கும் யாரும் இல்லையா? நீங்களும் என்ன மாதிரி தான் இருந்தீங்களா? ஆமாண்டா செல்லம், எனக்கும் யாருமே இல்ல. எப்படி உன் தம்பிய பூர்ணிமா சித்தி அடாப்ட் பண்ணிருக்காங்க, அதே மாதிரிதான் நானும் என் அம்மாவை அடாப்ட் பண்ணிருக்கேன். அம்மா அப்பா இல்லனா என்ன, குழந்தை இல்லனா என்ன, எத்தனை பேர் இந்த உலகத்துல யாருமே இல்லாம இருக்காங்க. அவங்கள எல்லாருமே நம்ம ரிலேட்டிவ் ஆக்கிக்கிட்டா சந்தோஷம் தானே. ஆமா, உங்க அம்மா எங்க? என் அம்மா இல்ல ஆண்டி. என் அம்மா இறந்துட்டாங்க. என் அம்மா இறக்கும் போது என் மனோ அப்பா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. ஆனா மனோ அப்பாக்கும் செவந்தி அம்மாக்கும் அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் குழந்தை இருக்கிறதுனால அதனால மனோ அப்பா என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்தாரு. அதுக்கப்புறம் மனோ அப்பா உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. செவந்தி அம்மாக்கு கூட ரொம்ப நாள் தெரியாதுதான். மனோ அப்பா சாகுற நேரத்துலதான் என்னை பத்தி செவந்தி அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. அப்புறம் செவந்தி அம்மா தான் என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப கூட நான் மனோ அப்பா பொண்ணுன்னு யாரும் எனக்கு சொல்லல ஆண்டி. என்ன எல்லாரும் ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்த பொண்ணு மாதிரி தான் நினைச்சாங்க. எனக்கு தாத்தா பாட்டிலாம் இவங்களான்னு கூட தெரியாது. நந்தினி, அரவிந்த், தமிழ், என் தம்பி தங்கச்சிங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஏதோ அனாதை மாதிரி தான் இந்த வீட்டுல இருந்தேன். அப்போ என் சித்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அர்ச்சனான பேரு. அவங்க சொல்லிதான் நான் மனோ அப்பாவோட பொண்ணுன்னே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பேத்திய ஏத்துக்கிட்டாங்க. ஆனா பூர்ணிமா சித்தி மட்டும் இன்னும் என்ன அனாதைன்னு சொல்லி திட்டுறாங்க. இவங்கெல்லாம் உன் தம்பி இல்ல, நீ யாருக்கோ பிறந்தவன் சொல்லி என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க ஆண்டி. விடு செல்லம், நான் தான் சொன்னேன்ல, எல்லாருக்கும் நம்ம நல்லது பண்ணாலும் ஒரு சிலருக்கு நம்மள பிடிக்காது. அவங்க நம்மள ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம அவங்கள கண்டுக்கவே கூடாது. ஆனா கஷ்டமா இருக்கலாம் ஆண்டி. இங்க பாரு, இப்ப அவங்க உன்னை அனாதைன்னு சொல்றாங்க. நீ என்ன அனாதையா? உனக்கு மனோ அப்பா இருக்காங்க, செவ்வந்தி அம்மா இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. அப்ப நீ அனாதை இல்லல? அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு? பூர்ணிமா சித்தி லூசு மாதிரி உளறாங்கன்னு நினைச்சுக்கோ. ஆமா இல்ல? அவ்வளவுதான். உன் சித்தி லூசு, அது அப்படிதான் உளரும். ஆமா ஆண்டி, அவங்க கொஞ்சம் லூஸ் தான். மா, இந்தாங்க மாத்திரை போடுங்க.
எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா இப்போ? பரவாயில்ல சிந்து. என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க சிந்து? அது ஒன்னும் இல்லம்மா. ஒவ்வொருத்தர் கூடயும் நெருங்கி பழகுறப்பதான் அவங்க பின்னாடி இருக்கிற கதை தெரிய வருது. என்ன சிந்து, யார சொல்ற? சாயங்காலம் செவந்தி வீட்டுக்கு போனனா அந்த ராட்சசி அங்க இருந்தா. அவ என்னம்மா இப்படி இருக்கா? குழந்தன் கூட பார்க்காம செவந்தியோட பெரிய பொண்ண புடிச்சு தள்ளி விட்டுட்டா. அது போய் சோஃபா கால்ல இடிச்சு தலையெல்லாம் வீங்கி போச்சு. என்ன சிந்து சொல்ற? ஆமாமா, வேற யாருக்கும் தெரியாது. மதுவும் வெளியில சொல்லல, நானும் ஒன்னும் சொல்லல. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் வந்தேன்.